திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் உடன்பிறப்பே வா சந்திப்பு நிகழ்வில் 80வது தொகுதியாக ஹொசூர் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் நடத்திய நேரடி சந்திப்பில் ஹொசூர் தொகுதி கள நிலவரம், மக்களின் குறை நிறைகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். மேலும் ஹொசூர், தளி மற்றும் அதிமுகவின் கே.பி. முனுசாமி போட்டியிடும் வேப்பனஹள்ளி ஆகிய 3 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. தொகுதி வாரியாக நடைபெற்று வரும் உடன்பிறப்பே வா சந்திப்பு நிகழ்வில் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசியுள்ளார். குறிப்பாக ராஜபாளையத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனையை திறக்க வேண்டும் என திமுக நிர்வாகி கூறியதை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியனை அழைத்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் தாமதப்படுத்தும் அலுவலர்களிடம் விளக்கம் கேட்கவும் அறிவுறுத்தினார். தொகுதி பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதால் தங்கள் பகுதிக்கான உடன்பிறப்பே வா நிகழ்வு எப்போது நடக்கும் என திமுகவினரும் பொதுமக்களும் ஆவலுடன் உள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரத்திற்கான ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்தார். ஒன்றிய அரசின் முடிவை ஏற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் மற்றும் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் ஆக்கப்பூர்வமான மற்றும் அர்த்தமுள்ள கூட்டத்தொடராக அமையும் என்று எதிர்நோக்குவதாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த கையோடு தொடங்கும் இந்த கூட்டத்தொடரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் முக்கிய விவாத பொருளாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானா, மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளது குறித்தும் பூதாகரமாக எழுப்பப்படும் என எதிர்நோக்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோயிலையும் பீகாரில் அமைய உள்ள சீதாதேவி கோயிலையும் இணைக்க வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பரப்புரை நாளை மாலை நிறைவடைகிறது. இதையடுத்து பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மெகா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே புர்னியா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அமித் ஷா, பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் 850 கோடி ரூபாய் செலவில் சீதாதேவி கோயில் கட்டப்படும் என்றார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்த போராட்டம் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதியின் மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்குமாறு ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார். அதுவரை இடைக்கால தீர்வாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரி அடுத்த மாதம் 5ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த தேதியை மாற்றி அறிவித்துள்ள ராமதாஸ் டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் எதிரே போராட்டம் நடைபெறும் என கூறியுள்ள ராமதாஸ், இதற்காக அனைத்து சாதியினரையும் ஒன்றிணைக்கும் பணியில் பாமகவினர் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயின் பிரச்சார பேருந்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கரூர் சுற்றுலா பயணியர் மாளிகையில் தங்கி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் உதவியாளர் குரு மற்றும் தாவேகா வழக்கறிஞர் அரசு ஆகியோர் சிபிஐ அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராகினர். அப்போது சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்த பேருந்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அவர்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வார இறுதி வர்த்தக நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 90,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் சவரனுக்கு இன்று 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. சந்தைகளில் ஆபரண தங்கம் கிராம் 11,300 ரூபாய்க்கும் சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றம் செய்யப்படாமல் கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கோவை அருகே தமிழ்நாடு கேரள எல்லையான வாளையாறு சோதனைச் சாவடியில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.
தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் 2 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் பேருந்துகளை பறிமுதல் செய்வதாகவும் கூறப்படுகிறது. சாலை வரி செலுத்தாமல் கேரளாவில் பேருந்துகளை இயக்குவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிகிறது. இதனால் கேரளாவிற்குள் தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என உரிமையாளர்கள் கூறியிருந்தனர். இருப்பினும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெங்களூருவில் இருந்தும் பயணிகளுடன் கேரளா கிளம்பிய தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் வாளையாறு சோதனை சாவடி அருகே நிறுத்தப்பட்டன. ஓட்டுநர்களும் பேருந்து உரிமையாளர்களும் போராட்டம் மேற்கொண்ட நிலையில் பயணிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சோதனை சாவடியை கடந்து கேரளாவிற்குள் இயக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் களியக்காவிளை, படந்தாலுமூடு பகுதிகளில் உள்ள வாகன நிறுத்துமிடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் முறையாக சாலை வரி செலுத்தாத தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக திருவனந்தபுரம் செல்ல வேண்டிய ஆம்னி பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் நாகர்கோவில், மார்த்தாண்டம், களியக்காவிளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் அரசு பேருந்துகளில் திருவனந்தபுரம் செல்கின்றனர். ஆம்னி பேருந்துகளின் சேவை நிறுத்தத்தால் பயணிகள் மட்டும் இன்றி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சோழவரம் ஏரியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் சீரமைப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரி தற்போது 73% நிரம்பி 799 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. இதனிடையே சீரமைப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் ஏரியின் கரைகளில் விரிசல் விழுந்துள்ளதாகவும் இதனால் கரையின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். செவரு போட்டு வச்சிருக்கிறாங்க, 1008 பெண்டு இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட்டா இல்ல. இப்ப தர போட்டிருக்கிறாங்க, ஒரு 4 அடி 5 அடிக்கு இப்பவுமே டேமேஜ் ஆகி போயிருக்குது. இது புதுசா போட்டதே இந்த அளவுக்கு இருந்தா இந்த கரை இன்னும் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்குலாம் டேமேஜ் ஆகும்னு தெரியல. இப்ப போட்டிருக்கிற கரையும் சரி பண்ணணும், மீதி இருக்கிற ஏரியாவும் நம்ம பராமரிக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் சோழவரம் ஏரியை முறையாக ஆய்வு செய்து கரையினை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாக்கு திருட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட 1,09,00,000 கையெழுத்துகள் அடங்கிய படிவங்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் ஒப்படைப்பதற்காக வாகனம் மூலம் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக அரசு தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து நடத்திய வாக்கு திருட்டை ராகுல் காந்தி ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். 5 கோடி கையொப்பம் இந்தியா முழுவதும் பெற வேண்டும். மாநில காங்கிரஸ் கட்சிகள் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று அறிக்கை அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு 1,09,00,000 கையொப்பம் வாங்கியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சின்னப்பாலம் பகுதியில் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி காணப்பட்டன. இதனால் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. அதேபோல் மீன்பிடித்து திரும்பிய நாட்டு படகுகளை கரைக்கு கொண்டுவர முடியாமல் மீனவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். வேறு வழியில்லாமல் மீனவர்கள் மீன்களை கையில் சுமந்தபடி எடுத்துச் சென்றனர். கடலுக்கு சென்று வரக்கூடிய மீனவர்கள் வந்துகிட்டு அவங்க படகை கரையில கொண்டு வர முடியல. இங்க ஒரு திட்டு இருக்குது, அந்த திட்டுக்கு நேரம் அவங்க வச்சு அந்த மீன்களை கழிச்சு கொண்டு வர்றப்ப அந்த மீன் என்ன ஆகுதுன்னா கெட்டு போயிருது. கெட்டு போற மீனை ஆயிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்களோட வாழ்வாதாரம் இதுல பாதிக்கப்படுது, ரொம்ப பாதிக்கப்படுது. இது ஹொசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன பெண்கள் விடுதி குளியலறையில் ரகசிய கேமரா வைத்தது தொடர்பாக டெல்லியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான ரவி பிரதாப் சிங்கை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஹொசூருக்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கேமராவில் இருந்த வீடியோ பதிவுகளை சமூக வலைதளங்களில் பரப்பவில்லை என தெரிவித்ததாக மாவட்ட எஸ்பி தங்கதுரை கூறியுள்ளார். டெல்லியில இருந்து விசாரணைக்காக கூட்டு வந்துட்டு நம்ம இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம், ரிமாண்ட் பண்ண போறோம். அப்ப அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டாங்க. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கேஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். சமூக வலைதளத்துல பரப்பி இருக்காங்க.
அந்த மாதிரி இப்போ எங்கள் விசாரணையில் வந்துட்டு இதுவரையும் அந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதை நாம் இதில் எஸ்டாப்ளிஷ். நாகமங்கலத்தில் உள்ள டாடா நிறுவனத்தின் பெண்கள் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்தது தொடர்பாக அதே விடுதியில் தங்கியிருந்த ஒடிஷாவைச் சேர்ந்த நீலுகுமாரி குப்தா முன்னதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய அவரின் ஆண் நண்பர் ரவி பிரதாப் சிங் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.